வணக்கம், நான் சுதர்ஷன் மகேஷ். நேத்திக்கு மத்தியானத்துல இருந்து எல்லா செய்தி சேனல்களையும் நம்ம பார்த்த ஒரு செய்தி. கேரளாவினுடைய நடிகர் சங்கம் அதனுடைய தலைமை பொறுப்பில் இருந்த ஒரு 17 பேர், தலைவராக இருந்த மோகன்லால் உட்பட 17 பேர் ஒட்டுமொத்தமாக ராஜினாமா செய்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி. அதற்கு காரணம், கேரள சினிமா உலகத்தில், மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் பெண்களுக்கு எதிராக நடந்த பாலியல் துன்புறுத்தல்கள், பாலியல் சீண்டல்கள், இது சம்பந்தமாக நிறைய நடிகைகள் புகார் கொடுத்தது. அதனுடைய எதிரொலியாக இவங்க ராஜினாமா பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் இந்த விஷயத்தை போன வாரமே ஒரு வீடியோவாக பதிவு பண்ணியிருந்தோம். ஜஸ்டிஸ் ஹேமா அவர்களினுடைய தலைமையில் ஒரு கமிட்டி 2019 அமைக்கப்பட்டது. ஒரு நடிகை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டது, அது சம்பந்தமான கேஸ் போயிட்டு இருக்கும் பொழுது இது சம்பந்தமாக விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் WCC அப்படின்னு சொல்லக்கூடிய கேரளாவினுடைய பெண் நடிகைகள் எல்லாருமே முதல்வரை சந்தித்து ஒரு கோரிக்கை வைத்தாங்க. அதனை அடுத்து உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஜஸ்டிஸ் ஹேமா அவர் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டு ஒரு அறிக்கை ஒன்று தயார் பண்ண சொன்னாங்க. அந்த அறிக்கை 2020 கொடுக்கப்பட்டது. அதற்கப்புறமா அந்த அறிக்கை வெளியிடப்படாமலே இருந்தது. சமீபத்தில் அந்த அறிக்கை வெளியிடப்பட்டதுக்கு அப்புறமா தான் ஒரு பெரும் பூதாகரமான சர்ச்சை வெடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஸோ அந்த அறிக்கையில் யாருடைய பெயரையுமே வெளிப்படுத்தலை. நார்மலாக இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்குது அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்தாங்க. எந்த நடிகரினுடைய பெயரும் வெளிப்படுத்தலை. புகார் சொன்னவங்க யார், அவங்களுடைய பெயரையும் வெளிப்படுத்தலை. நிறைய பேரினுடைய ப்ரைவசி, பர்சனலான விஷயங்கள் இருக்குது அப்படின்றதுனால நாங்கள் வெளியிடலை அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அந்த அறிக்கையை தயார் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமாவும் 4.5 வருஷமாக ஏன் வெளியிடலை அப்படின்ற ஒரு கேள்வியும் கூட அரசாங்கத்தை நோக்கி எழுப்பியிருந்தாங்க. அதற்கப்புறமா இன்றைக்கி அந்த ஒரு விஷயம் ஒரு பூதாகரமான விஷயமா இருக்குது. அறிக்கை போன வாரம் வரும்பொழுது அந்த அறிக்கையை வைத்து மட்டும் கேஸ் கொடுக்க முடியாது. பாதிக்கப்பட்டவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவர்கள் சொன்னாங்கன்னா அது சம்பந்தமாக நாங்கள் கேஸ் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு அரசாங்கம் சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு நிறைய நடிகைகள் அவர்களினுடைய மோசமான அனுபவங்களை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இன்னொரு ரீசனும் இருக்குது. இதற்கு மலையாள நியூஸ் சேனல்ஸுக்கு இருக்கக்கூடிய TRP ரேட்டிங் போட்டி, அதுவும் ஒரு பெரிய காரணமாக பார்க்கப்படுது. ஏன்னா மலையாள நியூஸ் சேனலை பொறுத்த மட்டும் ஏஷியாநெட் நியூஸ் நம்பர் 1 நியூஸாக இருக்குது. ஸோ அந்த சேனல் தான் ஆரம்பத்தில் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே அந்த சேனல் இருக்குது. கடந்த சில வாரங்கள் வரைக்கும் அந்த சேனல் தான் நம்பர் 1 சேனலாக இருந்தது. அதற்கப்புறமா லேட்டஸ்ட்டாக ஆரம்பித்த 2 சேனல்கள் அந்த இடத்தை பிடிச்சிட்டாங்க. இப்போது 24 நியூஸ் அப்படின்ற சேனல் முதலிடத்துலையும், ரிப்போர்ட்டர் டிவி 2வது இடத்துலையும், ஏஷியாநெட் 3வது இடத்துலையும் ஒரு 3 வாரத்துக்குள்ளேயே அதனுடைய ரேட்டிங் அப்படின்றது கடகடன் இறங்கி போயிடுச்சு. அந்த டெலிவிஷன் சேனல்களுக்குள்ள மிகப்பெரிய போட்டி நடந்தது. ஸோ இந்த போட்டியினுடைய ஒரு அங்கமாக தான் செய்திகளை யார் முதல்ல கொடுக்குது, எக்ஸ்க்ளூசிவான நியூஸஸ் யார் கொடுக்குறது அப்படின்ற போட்டி இருந்தது. அந்த வகையில் இந்த நடிகைகள் மீதான ஹேமா கமிட்டி சம்பந்தமான ரிப்போர்ட் வந்த உடனே அது சம்பந்தமான தேடலில் அந்த நியூஸ் சேனல்ஸ் இறங்கிட்டாங்க. ஸோ அப்படி தான் பெங்காலி ஆக்ட்ரஸாக இருக்கக்கூடிய ஸ்ரீலேகா மித்ரா அவரினுடைய இன்டர்வியூ ஒரு சேனலில் போயிருந்தது. அவங்க ஒரு டிரெக்டரினுடைய பெயரை சொல்லி அவருடைய பெயரோடு நீங்கள் ஒளிபரப்புனீங்கன்னா நான் உங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த இன்டர்வியூ வெளிவந்தது. ஆனால் அந்த டிரெக்டரினுடைய பெயர் இல்லை. அதற்கப்புறமா மறுபடியும் அந்த நடிகையை ஏஷியாநெட் நியூஸ் சார்பாக அணுகும் பொழுது அந்த டிரெக்டரினுடைய பெயரை நான் சொல்லுவேன், அப்படி சொன்னீங்கன்னா தான் நான் இன்டர்வியூ கொடுப்பேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா முதன் முறையாக இந்த ஸ்ரீலேகா மித்ரா அவர்கள் சொன்ன டிரெக்டர் ரஞ்சித் அவருடைய பெயர் வெளிப்படுத்தினாங்க. நம்ம ஊர் ரஞ்சித் கிடையாது, இது மலையாள சினிமாவில் இருக்கக்கூடிய டைரக்டர் ரஞ்சித். அவர் தான் மாநில சினிமா அகாடமியினுடைய தலைவராகவும் இருக்கிறாரு. ஸோ அவருடைய பெயர் வந்ததுக்கப்புறமா அவர் அந்த பதவியிலேருந்து ராஜினாமா பண்ணிட்டார். அதற்கப்புறமா ரேவதி சம்பத் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு நடிகை, அவங்க நடிகர் சித்திக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீடிங்கான ரொம்ப வருஷமாக நடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நடிகர், அவர் மேலே பாலியல் பலாத்கார புகார் சொன்னாங்க. ஸோ அவங்க நிறைய இன்சிடென்ட்டோடு சொன்னாங்க. ஸ்ரீலேகா மித்ரா பெங்காலி நடிகை, அவரும் கூட 2009 அவருக்கு நடந்த சம்பவத்தை சொன்னாங்க. இந்த பெண்மணி ரேவதி சம்பத் அவங்க +2 முடிச்சதுக்கு அப்புறமா நடந்த சம்பவத்தை சொன்னாங்க சித்திக் மேலே. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இது போக்சோ கேஸுக்கான ஒரு முகாந்திரம் இருக்குது. அது சம்பந்தமான போக்சோ கேஸே போடுற அளவுக்கான விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஊடகங்கள் பெரிய அளவில் பேச, சித்திக் நடிகர் சங்கத்தினுடைய செயலாளராக இருக்கிறாரு. அவரும் அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு. தொடர்ந்து நிறைய பேர் மேலே புகார் கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு MLAவாக இருக்கக்கூடிய நடிகர் முகேஷ் ஜெயசூர்யா வின்னர் படத்தில் நடித்த
ரியாஸ் கான், இப்படி பல நடிகர்கள் மேலே தொடர்ந்து புகார்கள் வந்து ஒவ்வொரு நடிகையாக வெளியில் வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க. 1990களில் நடந்த விஷயங்களை கூட வந்துட்டு நடிகைகள் வந்து புகாராக சொல்ல ஆரம்பித்தாங்க. இது ஒரு பெரிய பூதாகரமான விஷயமா மாறிடுச்சு. ஸோ இதற்கு நடிகர் சங்கம் AMMA அம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, அவர்கள் பெரிய அளவில் ரியாக்ட் பண்ணாமலே இருந்தாங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே இது எல்லை மீறி போகுது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டவங்க அந்த நடிகர் சங்கத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய 17 பேர் ஒட்டு மொத்தமாக ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம கவனிக்க முடிகிறது. ஸோ இந்த கேஸை விசாரிக்கிறதுக்கு 7 பேர் அடங்கிய குழுவை கேரள மாநிலத்தினுடைய அரசாங்கம் நியமித்திருக்கிறாங்க. ஸோ இது அரசியல் ரீதியாகவும் நகர்றதை நம்ம கவனிக்க முடிகிறது. நடிகர் முகேஷ், நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி எம்எல்ஏவாக இருக்கிறாரு. அவர் கம்யூனிஸ்ட் பார்ட்டியினுடைய எம்எல்ஏவாக இருக்கிறாரு. எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறாங்க. பிஜேபிக்காரங்க அவர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்ச் நடத்திட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கத்தில் திரிசூர் தொகுதியினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய சுரேஷ் கோபி, அவர்கிட்ட நேற்று ஜேர்னலிஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது, இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்கிட்ட கேட்காதீங்க, நான் இதுக்கு பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கைக்காரங்க கூட சண்டை போடுற மாதிரியான விஷயங்களை வந்துட்டு நடத்திட்டாரு. ஸோ அதனால் வந்துட்டு முகேஷ் கம்யூனிஸ்ட்காரராக இருந்தாலுமே சுரேஷ் கோபியினுடைய நண்பர், அதனால தான் அவர் வந்துட்டு விட்டு கொடுக்காம பதிலே சொல்லாமல் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலேயும் ஜேர்னலிஸ்ட் ஆஸ் வெல் அஸ் காங்கிரஸ்காரர்கள் வந்துட்டு புகார் தெரிவிக்கிறாங்க. இந்த பக்கத்தில் கம்யூனிஸ்டில் ஒரு எம்எல்ஏவாக இருக்கிறவர், அவர் மேலே பல விதமான அலிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ அவர் வந்துட்டு ராஜினாமா பண்ணணும், அவர் ஏன் வந்துட்டு மற்றவங்க எல்லாரும் ராஜினாமா பண்ணிட்டாங்க, இவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ, இவர் எப்படி எம்எல்ஏவாக தொடர முடியும் அப்படின்ற மாதிரி காங்கிரஸ் அண்ட் பிஜேபி கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு நடிகைகள் அவர்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை சொல்லியிருக்கிறாங்க. அது பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்திருந்தாலுமே அது ஒரு மோசமான அனுபவம், அதனால் அவங்களுடைய கரியரையே தொலைச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது சம்மந்தமாக துணிஞ்சு அவங்க வந்து பேசினது கரெக்டு. ஆனால் அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படின்றத போலீஸ் ஆஃபீஸர்ஸ், நீதிமன்றங்கள் அவர்கள் விசாரணை செய்து அதில் உண்மை இருந்தது அப்படின்னா அவர்களுக்கு தண்டனை கொடுப்பாங்க. ஸோ இதை வந்துட்டு எந்த விதமான வெரிஃபிகேஷனும் இல்லாமல் ஊடகங்களும் உடனுக்குடனாக செய்திகளை கொடுத்து பரபரப்பை ஏற்படுத்திட்டாங்க. நடிகர் சங்கத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே ராஜினாமா பண்ணிட்டாங்க. வாட் நெக்ஸ்ட், அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. அந்த பதவிக்கு, நடிகர் சங்கத்தினுடைய தலைமை பொறுப்புக்கு இளைஞர்களாக இருக்கக்கூடிய நடிகர்கள் வரணும். குறிப்பாக வந்துட்டு பிருத்திவிராஜ், பார்வதி, பத்மபிரியா, இந்த மாதிரியான யங் ஜென்ரேஷன்ஸ் வரணும் அப்படின்னும், பெண்கள் இந்த மாதிரி தலைமை பொறுப்புக்கு வந்தார்கள் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பையும் எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஹேமா கமிட்டியினுடைய ரிப்போர்ட் வெளிவந்ததுக்கு அப்புறமா பல புகார்கள், பலர் இதில் வந்து சிக்கியிருக்கிறாங்க. அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத கவனிக்க முடிகிறது. இது ஒரு பெரும் பரபரப்பான விஷயமா போயிட்டு இருக்குது. வரும் நாட்களில் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு மலையாள சினிமாவை ஹேமா கமிட்டியினுடைய ரிப்போர்ட் வந்து ஒரு உழுக்கு இருக்குது அப்படின்றத தான் நம்ம பார்க்க முடிகிறது. அதற்கு முக்கியமான காரணம் பாலிடிக்ஸ் அண்டு டெலிவிஷன் நியூஸ் சேனல்ஸ் அவர்களுக்கு இருக்கக்கூடிய டிஆர்பி ரேட்டிங் போட்டி. அதில் எக்ஸ்க்ளூசிவான நியூஸை கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அவர்கள் எல்லா விதமான உண்மைகளையும் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறாங்க அப்படின்றத நாம் கவனிக்க முடிகிறது. என்ன நடக்குது அப்படின்றத வரக்கூடிய நாட்களை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.